வாஸ்து ஜெகநாதன் ஐயா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஐயா, வாஸ்துல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள சொல்ல போறாரு. வாஸ்து, அதாவது வாஸ்துல பாத்தீங்கன்னா வளம் தரும் வாஸ்து அப்படி ஒரு தலைப்புல பேச போறாரு. ஜெகநாதன் ஐயா சிறப்புரையாற்றுவார். அகஸ்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை நண்பர்கள் அனைவருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கங்கள். இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் முன்னோடிகளுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பேசிக்கா நான் அஸ்ட்ராலஜி தாங்க ஆச்சுங்களா. அஸ்ட்ராலஜியில் ஒரு 30 வருட காலகட்டங்கள் நாம் தாண்டியிருக்கோம். வாஸ்து அதே மாதிரி ஒரு 25 வருட காலகட்டங்கள் தாண்டியிருக்கோம். இன்னைக்கு ஜோதிடத்தை பேசுவோமா வாஸ்து பேசுவோமா அப்படின்னு கேட்டப்ப, வாஸ்து தேர்வு செஞ்சதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு வாஸ்து நாள். அது இல்லாம இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது பத்திரை கரணம். பத்திரை கரணம் பூமியை தோண்டக்கூடிய கிளறக்கூடிய கரணம். சரி, ஓகே. இப்ப வாஸ்துல மெயினா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? பாகங்கள்: ஈசானியம், இந்திர பாகம், அக்னி பாகம், யமாதி பாகம், நையர்தி பாகம், வருண பாகம், வாவிய பாகம், குபேர பாகம், இப்படி 8 திசைகள் அடங்கிய ஒரு தொகுப்பா தான் வாஸ்து நம்ம. ஜோதிடத்திலையும் வாஸ்துலையும் என்ன வித்தியாசங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது, ஜோதிடம் எப்படி நமது ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன பலன்களை தருமோ அதே பலன்களை டிரான்சிட் என சொல்லக்கூடிய கிரகச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் பலன்களை தரும். ஏன்னா இது ரெண்டையும் கலந்தவங்க கிட்ட நீங்க சொல்லிடலாம். உதாரண ஜாதகம் ஐயா போட்டிருந்தாரு. கும்ப லக்கணம், கடகராசி, லக்கணத்துக்கு 2 சனி இருக்காரு அப்படின்னா, இது ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். இவர் மேல இப்ப பாஸ் ஆகிட்டு இருக்கிறது ராகு பகவான் பாஸ் ஆகிட்டு இருக்காரு. ராகு பகவான் பாஸ் ஆகிட்டு இருக்காரு. இப்ப சனி பகவான் ராகு பகவானுடைய முழுத்தன்மையும் வெளிப்படுத்துவார். இதுதான் டிரான்சிட் ஜனன ஜாதகத்துக்கு இருக்கிற வித்தியாசம். நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல விளையாடும் போது பார்த்திருப்போம். கோகோ விளையாட்டுன்னு பார்த்திருப்போம். குழந்தைகள் வரிசையா உட்காந்துக்குவாங்க. அந்த ஒரு டீம், இந்த ஒரு டீம். ஒருத்தர் ஓடுவாரு, அவரை பிடிக்கிறதுக்கு உட்காந்துருக்கிறவரோட தொடுவாரு, இவர் உட்காந்துருவாரு, அவர் எந்திரிச்சு ஓடுவாரு. இது போலவே நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வேலை செய்ய வைக்கக்கூடிய பவர் கோச்சார கிரகங்களுக்கு உண்டு. இந்த மாதிரிதான் நடக்குங்க. அதுக்கு உண்டான தசா புத்தியில அதுக்கு உண்டான வலிமை வெளிப்படும். சரி, இப்ப வாஸ்துக்குள்ளார வருவோம். ஒருத்தருக்கு ஒரு வீட்டுல குடியிருக்காரு, வாடகைக்கு குடியிருக்காரு. அவரு ஒரு நல்ல தசா புத்தியில வீடு கட்டணும் அப்படின்னு கட்டிடுறாரு. வீடு கட்டும் போது அவர் இருக்கக்கூடிய வீடு வாடகை வீடுன்னு வச்சுக்கீங்க. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஈசானிய பாகம் என்பது அவரது குழந்தைகளுக்கு, அவரது சந்ததிக்கு ஒரு வீட்டை உருவாக்க வேண்டுங்கிற எண்ணத்தை கொடுத்துரும். அவர் வீடு கட்டுறாரு, ஓகே. அந்த வீடு கட்டும் போது அவருக்கு தேவையான உடல் நலம், உழைப்பு அனைத்தையும் ஆக்னேயன்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கு பாகம் தருது, உழைக்கிறாரு. அவருக்கு தேவையான நிதி உதவியை வடக்கு பாகம் தருது. வாவிய பாகம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அவர் சேமிச்ச பணம், ஒரு சேமிப்பு சீட்டு, இந்த மாதிரி சொத்துக்கள், இதையெல்லாம் வச்சு அந்த வீட்டை கட்டி முடிக்கிறார். கிரக பிரவேசமும் பண்ணிட்டார். சார ஜோதிடம், மத்த ஜோதிடம் எல்லாம் பார்த்து பண்ணிட்டார், ஓகே. ஆனால் அந்த வீடு தவறா இருக்கும் பட்சத்தில் அவர் மேற்கொண்டு அதே மாதிரி லைஃபை கொண்டு போக முடியுமான முடியாது. எவ்வளவோ உழைப்பையும் பொருளையும் எதிர்கால கனவுகளையும் வச்சு உருவாக்கக்கூடிய வீடானது வாஸ்துப்படி இருக்கிறதா என்பதை ஒரு வாஸ்து வல்லுநரை வைத்து அனலைஸ் பண்ணி அதுக்கு மேலதாங்க கட்டணும். இப்ப நம்ம என்ன செய்யணும்? முதல்ல வீடு கட்டணும்னு முடிவு பண்றவங்க முதல்ல மனையை பார்க்கணும். வாஸ்துங்கிறது வீடு அல்ல. இந்த வாசல் இப்படி வச்சா ஈசானிய வாசல் நல்லதுங்க, இந்த ஒரு போர் போட்டா நல்லதுங்க சொன்னாரு ஒருத்தர். ஈசானியத்துல தண்ணி இருந்தா நல்லது, நைருதிங்கிற பாகம் தென்மேற்குல ஒரு டேங்க் வச்சுட்டா நல்லது, இதெல்லாம் வாஸ்து அல்ல. மனை அடியில 16 இருந்தா நல்லது, 15 இருந்தா மோசம், அப்படிலாம் கிடையாது. மனை அடி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு 12 inches 1 feet அப்படின்னு சொல்லக்கூடியது ஆங்கிலேயர் வருகைக்கு பிறகுதான். ஆனா வாஸ்து சாஸ்திரம் பஞ்சபாண்டவர் காலத்திலேயே இருக்கு. அப்போ அடிக்கணுக்கு என்ன வச்சிருந்தோம்? அடி என்பது அவருடைய காலடி.
மனையடி இதுல குழப்பிக்க வேண்டாம். தெற்கு மேற்கு கிழக்கு எதுவும் குழப்பிக்க வேண்டாம். முதல்ல மனை என்ன மனை அதை பார்க்க. நாம் தேர்வு செய்யக்கூடிய மனை ஆண் மனையா பெண் மனையா, அந்த மனையினுடைய தன்மை என்ன. ஒரு வீதியில முதல்ல இருக்கக்கூடிய மனை ஆண் மனையா அமையும். முதல்ல இருக்கக்கூடிய மனையில வடக்கும் கிழக்கும் ரோடோ சந்தோ இருக்கக்கூடிய மனை கண்டிப்பாக ஈசானிய மனையா அமையும். இந்த ஈசானிய மனையா அமைஞ்சிருக்கிற வீடுகளை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆசிரியர் இருப்பார். ஆசிரியர் தொழில் செய்யக்கூடிய யாரோ ஒருத்தர், அதாவது அந்த குடும்ப தலைவரோ அவருடைய வாரிசுகளோ அவங்க வீட்டுக்கு வந்த மருமகளோ மருமகனோ நிச்சயமா இருப்பாங்க. இப்ப அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஈசானிய மனையில ஒரு தொழில் செய்யறவர் அந்த மனையை தேர்வு செஞ்சாருன்னா அதுக்கப்புறமேலு அந்த தொழிலை பத்தி ஆராய்ச்சி செய்வாரே தவிர தொழில உழைப்பை கொடுத்து செல்வத்தை சேர்த்த மாட்டார். அப்ப ஈசானிய மனை தவறா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு அளவுகள் உண்டு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கதை கூட சொல்லலாம். ஒரு மந்திரியை ராஜா கேட்டாராம், நம்ம ஊர்ல அதிக தொழில் செய்யறவங்க யாருங்க அப்படின்னு. அதாவது எந்த தொழில் செய்யறவர் அதிகமா நம்ம ஊர்ல இருக்காங்க நம்ம நாட்டுல அப்படின்னு. அதுக்கு மந்திரி சொன்னாராம், வைத்தியர் தாங்க அதிகமா இருக்காரு, டாக்டர்ஸ் அதிகமா இருக்காங்கன்னு சொன்னாராம். அது என்னங்க, டாக்டர்ஸ் எப்படி அதிகமா இருக்க முடியும்? உதாரணத்துக்கு விளக்குறேன். உங்களுக்கு தலை வலிக்குதுன்னு பக்கத்துல நிக்கிறவர்கிட்ட சொல்லி பாருங்கன்னாரு. ராஜா சொன்னார் தலையை வலிக்குதுன்னு. பக்கத்துல அந்த விசிறவர் சொன்னாரு, இஞ்சியை தட்டி போட்டு டீ வச்சு குடிங்க, தலைவலி நல்லா இருந்துட்டாரு. இவரு தாங்க முதல் டாக்டர்னாரு. கொஞ்ச தூரம் நடந்தாங்க, இன்னொருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட இதே தலைவலி சொன்னாரு. இல்லைங்க, துளசி தைலம் தேய்ங்க, தலைவலி நல்லாயிரும். இப்படியே ஒரு 50-60 டாக்டர்ஸை பார்த்தாச்சு. இந்த மாதிரி தாங்க வாஸ்து. வாஸ்துங்கிறது மிக நுட்பமான அரிய ஒரு கலை. தெரியலைங்கிறதுக்காக அது இல்லைன்னு சொல்லிட முடியாது. தவறா வாஸ்து பார்த்தா தவறான தண்டனை அடைஞ்சே தீரும். எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா? ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, ஈசானியம் வளர்ந்திருந்தா நல்லது. எல்லாருமே அப்படிதான கான்செப்ட்ல இருப்போம். ஈசானியம் வளர்ந்திருந்தா நல்லது, ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டை 4 அடி வளர்த்தி கட்டிட்டார். வட கிழக்கு பாகத்தை வளர்த்தி கட்டிட்டார். இப்ப என்னாச்சு, அந்த வீட்டு தவறா இருக்கா சரியா இருக்கான்னா தவறா இருக்கிறது. அந்த வீட்டை நான் வாஸ்து சரி செய்யறதுக்காக போயிருக்கேன். நான் போன உடனே சொன்னது, சார் ஈசானியம் உங்களுக்கு தவறாயிடுச்சு. அதாவது அறிவு என்பது அதிகப்படியா போகும்போது என்ன ஆகும்னா திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு வராது. ஒருத்தர் அதிகமா படிச்சாருன்னா ஏமாந்துருவார். ரொம்ப அதிபுத்திசாலி ஏமாந்துருவாங்க. இந்த பழமொழி எழுதி கூட வைக்கலாம், அதிபுத்திசாலி ஏமாற்றப்படுவான் அப்படிம்பாங்க. ரொம்ப நான் படிச்சுட்டேங்க, எனக்கு தாங்க தீர்ந்து போச்சு, அவருக்கு அடுத்தது கீழே விழ போறாருன்னு அர்த்தம். அந்த ஈசானியத்தை அதிகம் வளர்த்துனால என்னாச்சு, அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து அவர் ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கிற பிசினஸ அப்படியே நான் அப்கிரேட் பண்றேன், பெருசு பண்றேன்னு சொல்லி நிறைய திட்டங்களை உருவாக்கிட்டு எதையுமே செய்ய முடியாம 2 வருஷத்தை தாட்டிட்டார். 2 வருஷங்களை தாட்டும் போது என்ன ஆகுது, அந்த காலங்கள் கடந்து போகுது, செல்வ தேவைகள் ஏற்படுது, அவரு வறுமையில மாற்றாரு. இப்ப ஈசானி அவருக்கு வளத்தை தந்துச்சா வறுமையை தந்துச்சா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப ஈசானியங்கிறது சரியான கோணத்துல 90 டிகிரினா 90 டிகிரி இருந்தா போதும். ஒரு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு இருந்தா போதும். ஒரு மனிதனுக்கு தலை என்பது இவ்வளவு தூரம் தான் இருக்கணும்னு இருக்கு, கை கால் இவ்வளவுதான் அளவுகள் இருக்குன்னு இருக்கு. தலை நல்லது, அதுல மூளை இருக்குது, கண் இருக்குது, பார்வை இருக்குது, பேசக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்ட்டு 2 அடி 3 அடி ஒருத்தருக்கு தலை இருந்தா அந்த நபரால் என்ன செய்ய முடியும்? அதே போலதான் அந்த வீடு தடுமாறி கொண்டு இருக்கும். வீட்டை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கு சிறப்பு அப்படிங்கறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தெற்கு மேற்கு மோசமானா கிடையவே கிடையாது. தெற்கு மேற்கு மிகச்சிறப்பான வீடுகள். தெற்கு வாசல்ல குடியிருக்கிறவங்க நிறைய நிலங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா தரும். அதே போல மேற்கு வாசல்ல குடியிருக்கிறவங்க அதிகபட்ச பேர் எக்ஸ்போர்ட்டும், வெளிநாட்டு தொடர்புடையதும், வெளிநாட்டுல போய் படிக்கிறதும், வெளிநாட்டுல வியாபாரங்கள் செய்யற சக்திகளும் அவங்களுக்கு அந்த வீடு தரும். மேற்கு என்பதுதான் வெளிநாட்டு தொடர்பு, மேற்கு என்பதுதான் வெளி உலக உதவி, மேற்கு என்பதுதான் முதுகெலும்பு. ஒரு வீட்டினுடைய நம்பிக்கையும் தைரியத்தையும் உருவாக்கக்கூடிய திசையான மேற்கு திசை கண்டிப்பா ஒரு காம்பவுண்ட் போட்டிருக்கும். கிழக்கு இருக்கிற இடத்தை விட மேற்கு இருக்கிற இடம் குறைவா இருக்கும். தெற்கு இருக்கிற இடத்தை விட வடக்கு இருக்கிற இடம் அதிகமா இருக்கும். வடக்குங்கிறது வருமானம்னா தெற்குங்கிறது கடன். தெற்கு அகலமா இருக்கிற வீட்டுக்காரர் சீக்கிரமா கடனால ஏறுவார். இதை ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும். அதுக்கு உண்டான காம்பஸ் வச்சு பார்க்கணும், கரெக்டான 90 டிகிரி இருக்குதா. வெறும் மேப் வச்செல்லாம் சில பேர் அனுப்புவாங்க, மேப்ல நீங்க வாஸ்து சொல்லுங்க, கண்டிப்பா சொல்ல முடியாது. நேரடியா அந்த இடத்தை ஆய்வு செய்யும் போது அந்த இடம் எல்லா விஷயங்களும் சொல்லிடும். ஒரு மனை நீங்க போய் பாக்குறீங்க, ஒரு லே அவுட் இருக்கு, அந்த லே அவுட்ல வடக்கு பாகமோ கிழக்கு பாகமோ ஒரு வளர்ந்த மனையா இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த மனை எந்த தன்மையுடைய மனையா இருக்கு அப்படிங்கிறத நாம கவனிக்கணும்.
கவனிச்சுட்டு அவரு அந்த தொழிலுக்கு சம்பந்தப்பட்டவரான்னு கவனிக்கணும் முதல்ல. இப்ப நான் சங்ககிரியில பக்கத்துல நடந்த ஒரு விஷயம். ஐயா ஐயா, சங்ககிரியில நடந்த ஒரு விஷயம். லேஅவுட் வரிசையா போட்டாங்க. 10 பிளாட் பிரிச்சுட்டாங்க. அந்த பிரிச்ச பிளாட்டை பாக்குறதுக்கு நான் வாஸ்துக்கு நான் போயிருக்கேன். முதல் பிளாட் 2 பிளாட், அதாவது இடது வலது. சார் இது ரெண்டும் வந்து வாத்தியார் வாங்கிடுவார். ஓகே, வாங்கிட்டாரு சார், புக்கிங் கொடுத்துறாரு. அதுக்கு அடுத்தது 2 பிளாட், இவங்க இந்த தொழில் வரிசையா சொல்லிட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட கடைசி ஒரு பிளாட்டை நான் சொன்னேன், ஒரு வைத்தியர் டாக்டர் வாங்குவார் சார். இந்த இடம் வாஸ்து மாறுதுங்க, இந்த இடத்த வாங்கினவரு ஒரு மெக்கானிக் அப்படின்னாரு. இல்லையே, மாறாதே. சரி, இது நடந்தது 2015, 9 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, விட்டுட்டோம். நாட்கள் கடந்துச்சு. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மெக்கானிக்கு ஒரு +2 படிச்சவர். அவரு ஏதோ ஒரு விதத்துல இந்த அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு லைன் எடுத்து வைத்தியத்துறை சம்பந்தப்பட்ட நான் மீண்டும் 6 வருடங்கள் கழிச்சு அங்க போகும்போது அதே பிளாட்ல இருந்த வீட்டுல டாக்டர் அப்படிங்கிற வார்த்தையோட சேர்ந்த போர்டை நான் பார்த்தேன். அப்ப ஒரு இடம் அப்படிங்கிறது அவருடைய தொழிலை நிர்ணயம் செய்யுது. இது வந்து ஒரு அரிய பொக்கிஷம். இது வந்து நம்ம காதுக்கு பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்த்துதுன்னா நமக்கு அந்த பிராப்தம் இருந்தா அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்காத வரைக்கும் அது தூரமா தான் நிற்கும். ஆச்சுங்களா? அப்ப எவ்வளவு ஒரு யோக திசைகள் நடந்திருந்தாலும் அந்த யோக திசையினுடைய முழு பலன்களையும் கிடைக்கிறதுக்கு அந்த வாஸ்து வீட்டுக்கு அனுமதி கிடைக்கல. சரி, இப்ப பெண் குழந்தைகள் இருக்கிற வீடு எப்படி இருக்கணும், ஆண் குழந்தைகள் வீடு இருக்கிற வீடு எப்படி இருக்கணும்னு ஒரு விதம் இருக்கு. இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மேற்கு வாசல் இருக்கக்கூடிய வீடுகள்ல பெரும்பாலும் பெண் குழந்தைகள் தான் இருப்பாங்க. அதிகபட்சம் ஆண் குழந்தைகள் இருந்தாலும் பெண் குழந்தைகள் அதிகப்படியான ஒரு செல்வாக்கோட இருப்பாங்க. அதே போல மேற்கு வாசல் இருக்கக்கூடிய அந்த வீதியில் இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்திலுமே பெரும்பாலும் வணிகம் சார்பானதாகவும் அடுத்தது வழக்குகள் சார்பாகவும் இருக்கக்கூடிய நபர்கள் அதிகமா அதுல இருப்பாங்க. இப்ப நாம தேர்வு செய்யற வீடானது நம்ம தொழிலை மாற்றக்கூடிய சக்தி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேலு நாம அந்த வீட்டை வந்து எந்த அளவுக்கு கவனிச்சு பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனா வடக்கு வாசல் நல்லா இருக்குதுங்க, சிறப்பான வாசலுங்கன்னு ஜோசியர் சொல்லிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நானும் ஜோசியர் தான், நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவர் அந்த வீட்டுக்கு குடி போறாரு அப்படின்னா அவரு ரிஷபராசிக்காரரா இருந்தா என்ன ஆகுறது? ரிஷபராசிக்காருக்கு குரு வாசல் எப்படி வேலை செய்யும்? அப்ப வடக்கு வாசல் அங்க வேலை செய்யலையா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப ராசிகளுக்கு தகுந்த மாதிரியே இதை எடுத்தாகணும், நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரியே எடுத்தாகணும், திசைக்கு தகுந்த மாதிரியே எடுத்தாகணும். இதுல ஒருத்தர் சொல்லுவார், சார் நான் வந்து வாடகை வீட்டுல இருக்கிறேன், எனக்கு வந்து வாஸ்து தேவையா? வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போனாலும் பிரேக் இருக்குதான்னு பாருங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் ஓட்ட போறதுனால அந்த லைஃப் அதில் தானே போக போகுது. நிச்சயமாக வாடகை வீட்டுக்கும் வாஸ்து தேவை, சொந்த வீட்டுக்கும் தேவை, வாடகை வீட்டுக்கும் தேவை. அப்படி இருக்கிற பட்சத்துல நாம தேர்வு செய்யற தொழிலுக்கு தகுந்த மாதிரி வாஸ்து அமைச்சுக்கிட்டோம்னா நிச்சயமா தொழில அடுத்தடுத்த கட்டங்கள் மிக விரைவாக முன்னேறலாம்னு சொல்லி இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவான விளக்கங்களை பேசுவோம் என்று கூறி இந்த வாய்ப்பு தந்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.